அனைவருக்கும் வணக்கம். நேற்று ஒரு மிக முக்கியமான விஷயத்தில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பயங்கரமாக மண்ணை கவியிருக்கிறார் நண்பர்களே. இது அமெரிக்காவுக்கே ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய அவமானம் அப்படின்னு மேற்கத்திய ஊடகங்கள்லாம் கிழிச்சு தொங்க விட்டுருக்குறாங்க ட்ரம்ப்பை. இதில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, நேற்று அமெரிக்க அதிபருக்கு இப்படி ஆச்சு இல்லையா, அதனுடைய எஃபெக்ட் என்ன அப்படின்னாக்க அது அட்வான்டேஜ் இந்தியா அப்படின்னு முடிஞ்சிருக்குது. அப்படிங்கிறதான் ட்ரம்ப்புக்கும் அவருடைய அல்லக்கைகளுக்கும் பயங்கர வைத்தறிச்சலாக வந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ட்ரம்ப்புக்கு எந்த விஷயத்துல மிகப்பெரிய அவமானம் ஏற்பட்டிருப்பதாக நீங்க கருதுறீங்க? நாம எதை பத்தி பேச போறோம்னு நீங்க கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல எழுதுங்க நண்பர்களே. நீங்க நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை தட்டிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா போதும். ட்ரம்ப் ஒவ்வொரு தடவை இப்படி கீழே விழுந்து மூக்கொடையும் போதும் மண்ணை கவும் போதும் தவறாமல் உங்களுக்கு உடனுக்குடனே சூடாக அந்த செய்தியை கொண்டாந்து உங்களுடைய நாளை பிரகாசமாக்க வர்றோம். வாங்க நண்பர்களே, வீடியோக்கு போகலாம். 6 வருஷத்துக்கு பிறகு நேற்று தான் முதலாக ஒரு அமெரிக்க அதிபரும் சீன அதிபரும் நேருக்கு நேராக சந்திச்சுக்கிட்டாங்க நண்பர்களே. நேற்று தென்கொரியாவில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை நேரில் சந்திச்சு 1.5 மணி நேரம் மீட்டிங் நடத்தினாரு. அந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே மனுஷன் வெளியில வந்த உடனே தன்னுடைய வழக்கமான பாணியில பத்திரிகையாளர்கிட்ட நான் பிரமாதமான மீட்டிங்கை அட்டன் பண்ணிட்டு வர்றேன், அமெரிக்காவுக்கு எல்லா வகையிலையும் சூப்பர் சக்சஸ்ஃபுல் மீட்டிங்காக இது அமைஞ்சுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. 10க்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டபோது அவர் 10க்கு 12 மார்க் கொடுப்பேன் அப்படின்லாம் சொன்னார் நண்பர்களே. அதற்கு பிறகுதான் அவருடைய வாயாலேயே என்னென்ன பேசினாங்க, அதில் என்னென்ன முடிவுகள் வந்தது அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிச்சாரு. சொன்னார்லாம் சொல்லக்கூடாது, ஒளர ஆரம்பிச்சார் மனுஷன். அவர் ஒளர அமெரிக்கா எந்த அளவுக்கு சீனாவிடம் போய் மூக்கொடைச்சிக்கிட்டு வந்து நிற்குது, மண்ணை கவ்விட்டு வந்திருக்கிறாரு ட்ரம்ப் அப்படிங்கிறது வெளியாக தொடங்குச்சு. முதலாவதாக அவர் என்ன சொன்னார் அப்படின்னாக்க, சீனா பல விஷயங்களில் அமெரிக்காவுக்கு ஒத்து போயிருக்குது. அமெரிக்காவுடைய டிமாண்ட்ஸை ஏற்றுக்கொண்டதுனால சீனாவின் மீது நாம் விதிச்சிருக்கிற வரியை 10% குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் ட்ரம்ப்பு. அப்போது ஏற்கனவே எத்தனை சதவீதம் சார் விதிச்சிருக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டால் தெரியும் உங்களுக்கு. ஏற்கனவே சீனாவின் மீது 57% இறக்குமதி வரியை விதிச்சிருந்தாரு. இப்பொழுது அதில் 10% வரியை குறைச்சிருக்கிறாரு. அதுவும் எப்படின்னா 1 வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் அதை சொன்ன உடனேயே இந்த மீட்டிங்கில் மிக முக்கியமான அக்ரிமெண்ட் எதுவுமே கையெழுத்தாகவில்லை போல் இருக்குது அப்படிங்கிற சலசலப்பு கிளம்ப ஆரம்பிச்சது. உண்மையாக அதுதான் நண்பர்களே. நேற்று நடந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்குக்கும் மீட்டிங் நடந்தது இல்லையா கொரியாவில். அந்த மீட்டிங் தொடங்கிறதுக்கு ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்பு சீனா அமெரிக்காவிடமிருந்து நாங்கள் 3 ஷிப்மெண்ட்டு நாங்கள் சோயாபீன் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க. இந்த அறிவிப்பு ட்ரம்ப் ஜி ஜின்பிங் மீட்டிங்க்கு முன்னாடியே வந்துருச்சு. அந்த அறிவிப்பு வந்த உடனேயே சீனா தன்னுடைய மனநிலையில கொஞ்சம் இலக்கமாகி இருக்குது, கொஞ்சம் பாசிட்டிவான அவுட்கமை கொஞ்சம் இறங்கி வந்திருக்குது சீனா அப்படின்னு தான் அமெரிக்கா நினைச்சது. அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் ட்ரம்ப் இந்த மீட்டிங்ல நாங்க பல விஷயங்கள்ல கையெழுத்து போட போறோம், பல அக்ரிமெண்ட் கையெழுத்தாக போகுதுன்னு சொல்லிட்டு போனார் மனுஷன். ஆனால் வெளியில் வந்த பிறகுதான் தெரிஞ்சது ஒரு கையெழுத்து கூட இவங்க 2 பேரும் போடலை அப்படிங்கிறது. ஒரு அக்ரிமெண்ட்டில் கூட அவங்க கையெழுத்து போட முடியவில்லை. மாறாக அவங்க மீட்டிங் முடிஞ்சு வெளியில் வரும்போது அவங்க 2 பேர்த்துக்கு இடையே இருந்த அந்த பாடி லாங்குவேஜ் இருக்குது இல்லையா, அதை பார்த்த உடனேயே அங்க இருந்த பிரஸுக்கும் மற்றவங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு, ரைட்டு ஒன்றும் சரி வரல அப்படின்னு. என்ன நடந்ததுன்னா, மீட்டிங் முடிஞ்சு அந்த ஹால்லேருந்து வெளியில் வராங்க ட்ரம்ப்பும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும். வெளியில் வந்தாங்க இல்லையா, அப்போ ட்ரம்ப் ஈன்னு பல்லிடிச்சுக்கிட்டு வர்றாரு வழக்கம் போல். ஆனால் ஜி ஜின்பிங்க ஒரு இறுகிய முகத்தோட அப்படி விடு நடக்க ஆரம்பித்தவர்
ட்ரம்ப் பக்கம் திரும்பி கூட பார்க்காம அப்படியே இறங்கி வந்து தன்னுடைய காருக்கிட்ட போய் நின்னாரு. அதற்கு பிறகு ட்ரம்ப் குடுகுடுன்னு ஓடி போய் பக்கத்தில் நின்ன பிறகு திரும்பி கையை கொடுத்துட்டு அப்படியே போயிட்டாரு. ஒரு புன்சிரிப்போ ஒரு நன்றியோ எதுவுமே நடக்கவில்லை. வழக்கமாக இப்படி உச்சி மாநாடு நடந்ததுன்னா அந்த 2 நாட்டு தலைவர்கள் வெளியில் வந்த பிறகு வெளியில் நின்று ஆற தழுவிக்குவாங்க அல்லது கை கொடுத்துக்குவாங்க, அல்லது அதற்கு பிறகு உள்ளுக்குள்ளே என்னதான் சண்டை போட்டிருந்தாலும் வெளியில் வந்து 2 பேருமே நல்ல விதமாக முகத்தை வச்சுக்கிட்டு தான் போவாங்க. ஆனால் ஜி ஜின்பிங் அந்த மாதிரி எதை பற்றியுமே கவலைப்படலை அப்படிங்கிறதான் உண்மை. மாறாக ட்ரம்ப் தான் குடுகுடுன்னு ஓடி போய் நாய்க்குட்டியாட்ட அவரு கார் பக்கத்தில் நின்று, யார் ஜி ஜின்பிங் கார் பக்கத்தில் நின்று அவரை வழி அனுப்பிட்டு வந்தார். இந்த பக்கம் வந்த ட்ரம்ப் ப்ரெஸ்ஸை பார்த்தனே ஈன்னு பல்லடிச்சுட்டு 32 பல்லையும் காமிச்சுட்டு அதற்கு பிறகு பயங்கரமான சக்சஸ், ஆஹா வெற்றி வெற்றி வெற்றின்னு நம்ம பழைய காலத்து படத்தில் ஒன்று கத்துவாங்கல்ல அந்த மாதிரி கத்திக்கிட்டு நின்னாரு. என்னப்பா வெற்றி அப்படின்னு கேட்டால் திறந்து பார்த்தா ஒன்றுமில்லை. அதுதான் உண்மை. ஜி ஜின்பிங் வந்து தனக்கு பல கன்செஷன்களை கொடுத்ததாக ட்ரம்ப் பட்டியலிட்டார். அதில் மிக முக்கியமானது அமெரிக்கா ரொம்பவுமே டிமாண்ட் பண்ணிகிட்டு இருந்த இந்த ரேர் எர்த் மினரல் எக்ஸ்போர்ட் இருக்குது இல்லையா, அதில் வந்து எக்ஸ்போர்ட் டெக்னாலஜி ரெண்டுமே அமெரிக்கா கேட்டுக்கிட்டு இருக்குது சீனாட்ட. ரேர் எர்த்னா உங்களுக்கு தெரியும்ல நம்மளே, இன்றைக்கி வந்து எலக்ட்ரானிக் டிவைசஸ் எதாக இருந்தாலும் அதில் வந்து அந்த சிப்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அந்த சிப்ஸ் செய்கிறதுக்கும் இந்த செமிகண்டக்டர்லாம் செய்கிறதுக்கு பல விதமான ரேர் எர்த் மினரல் தேவைப்படுது. அந்த மாதிரியான உலோகங்கள் எல்லாம் எடுக்கிற அந்த மோனோபொலியாகவே இன்றைக்கு சீனா விளங்குது. உலகத்திலேயே ரேர் எர்த் மைனிங்கையும் அந்த டெக்னாலஜி கையில் வச்சிருக்கிற மிகப்பெரிய நாடு சீனா தான் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு சீனாவை நம்பித்தான் உலகமே இருக்குது. அந்த ரேர் எர்த் இருந்தால் தான் அமெரிக்காவும் இந்த மாதிரி சிப்ஸ் எல்லாம் தயாரிக்க முடியும். அதை தான் வந்து நம்மளோட எல்லா எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ்லையும் நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த ரேர் எர்த்தை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடாது அப்படின்னு சீன அதிபர் ஜி ஜின்பிங் சில மாதங்களுக்கு முன்பு உத்தரவிட்டிருந்தார். அதற்கு பிறகு ஒரு மாதத்துக்கு முன்பு அந்த விதிகளை மேலும் கடுமையாக்கினார். தேர்ட் கண்ட்ரிஸ் மூலமாக கூட போகக்கூடாது. உதாரணத்துக்கு இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு அவர் அனுமதி கொடுத்தாரு. இந்தியாவுக்கு ஒரு கண்டிஷன் போட்டாங்க. என்னன்னா, நீங்க இதை வைத்து தயாரித்து இந்த உலோகங்களாகவோ அல்லது செமிகண்டக்டராகவோ நீங்க அமெரிக்காவுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதா அந்த கண்டிஷனு. இந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் உத்தரவு போட்டார். இந்த இரண்டாவதாக உத்தரவு போட்டார் இல்லையா, தேர்ட் பார்ட்டியிலேருந்து நீங்கள் அமெரிக்காவுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு, அந்த உத்தரவை 1 வருடத்துக்கு தான் நிறுத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜி ஜின்பிங் ஒப்புதல் கொடுத்துருக்கிறாரு. அதாவது குறிப்பிட்ட அளவில், குறைவான அளவில் அமெரிக்காவுக்கு இந்த ரேர் எர்த் மினரல்ஸை, இந்த உலோகங்களை ஏற்றுமதி செய்வதற்கு, அதுவும் அளவாக ஏற்றுமதி செய்வதற்கு சீனா ஒப்புக்கொண்டிருக்குதுன்னு, இதை வந்து தனக்கு கிடைத்த ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு இங்கே வந்து டான்ஸ் ஆடி நின்னார் ட்ரம்ப்பு. உண்மையை சொல்ல போனால் இதுலேயும் ஒரு கண்டிஷன் வச்சிருக்குது சீனா, 1 வருடத்துக்கு தான் அப்படின்னு. இரண்டாவதாக அமெரிக்காவுடைய இந்த சோயாபீன் இந்த மாதிரியான அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் இருக்குது இல்லையா, அதை ஆக அதிகம் இறக்குமதி செய்கிற நாடு, வாங்குற நாடு எதுனா சீனா தான். அதை வந்து சீனா நிறுத்திடுச்சு சில மாதங்களுக்கு முன்பு. இதனால் அமெரிக்காவில் இருக்கிற விவசாயிகள் பெரிய அளவில் போராட தொடங்கி இருக்கிறாங்க ட்ரம்ப்புக்கு எதிராக. அதனால் எப்படியாவது நீங்கள் இங்கே சோயாபீன்ஸு, மக்காச்சோளம் இதையெல்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்பு தலைகீழாக நிற்கிறாரு ஜி ஜின்பிங் கிட்ட. அதற்கு ஜி ஜின்பிங் வாயே திறக்கலை அப்படிங்கிறாங்க. இதில் தான் வந்து ஒரு கன்செஷனை முதலே கொடுத்தது இல்லையா, என்ன மீட்டிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே 3 ஷிப்மெண்ட் நாங்கள் வாங்கிக்கிறோம், 3 லாட் நாங்கள் வாங்குகிறோன்னு சொல்லி ஆர்டர் கொடுத்தது சீனா, ரைட்டா? அதனால் ட்ரம்ப்பு ஓவர் கான்ஃபிடென்ட்டாக ரூமுக்குள்ளே போனார் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே போய் உங்கள் அப்பனுக்கும் பெப்பை உனக்கும் பெப்பேன்னு சீன அதிபர் ஜி ஜின்பிங்கு இந்த சோயாபீன்ஸை பற்றி, மக்காச்சோளத்தை பற்றிலாம் பெருசாக பேசலை அப்படிங்கிறாங்க. அவர் மாறாக என்ன சொல்லியிருக்கிறாரு, ஒரு வருடத்துக்கு நாங்கள் தேவையான அளவு, எப்படி எவ்வளோன்னா சொல்ல, நாங்கள் தேவையான அளவு உங்கள்கிட்ட இருந்து இந்த மக்காச்சோளம் சோயாபீனை வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி பொதுப்படையாக பொதுவாக சொன்னார் அப்படின்னும், இது வந்து தனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு ட்ரம்ப் இங்கே வந்து பிரஸ் முன்னாடி டான்ஸ் ஆடி இருக்கிறாரு. மூன்றாவதாக தைவான் பிரச்சனை இருக்குது இல்லையா, இந்த தைவான் பிரச்சனையில் சீனா வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. தைவானுடைய சரித்திரம் உங்களுக்கு தெரியும் நண்பர்களே.
தைவான்கிறது ஒரு தனி தீவு. முன்பு, அதாவது சீனாவில் நடந்த கம்யூனிஸ்ட் புரட்சிக்கு முன்பு இந்த தீவும் சீனாவுடைய மெயின்லேண்டும் ஒரே நாடாக தான் இருந்தது. ஆனால் சீன புரட்சி ஏற்பட்ட போது அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கம்யூனிஸ்டுங்க நாட்டை பிடிச்சிட்டே வராங்க. அங்கே சீனாவை ஆண்டு கொண்டிருந்த அந்த அரசை சேர்ந்தவர்கள் அப்படியே ஒதுங்கி 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 ஓரமாக போய் அப்புறம் அங்கேயும் இருக்க வழி இல்லாமல் இந்த தீவுக்கு போயிடுறாங்க. அந்த தைவான் தீவில் இன்றைக்கு அவர்களுடைய ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்குது. அவர்கள் நாங்கள் தான் உண்மையான சீனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்தாங்க. முதல்ல சீனாவோ தைவான் தன்னுடைய நாட்டின் ஒரு பகுதின்னு சொல்லிச்சு. இதை தான் ஒன் சைனா பாலிசின்னு சீனா சொன்னது. தைவான் இப்பொழுது நாங்கள் சுதந்திர நாடு அப்படின்னு சொல்லுது. அதை எந்த நாடுமே ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சீனா சொல்லுது. இந்த விஷயத்தில் இந்த வருடமோ அடுத்த வருடமோ தைவானின் மீது படையெடுத்து தைவான் தீவை தன்னோடு இணைத்து கொள்ள போகிறேன் அப்படின்னு வெளிப்படையாகவே சீன அதிகாரிகள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது தொடர்பாக ட்ரம்ப் ஏதாவது பேசுவார், தைவான் மீது இராணுவ நடவடிக்கை எடுக்கக்கூடாது சீனா அப்படின்னு ஒரு கேரண்டியை எழுதி வாங்குவார் அப்படின்னு பலரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் சீன அதிபர் ஜி ஜின்பிங் மிக திறமையாக ட்ரம்ப்போட இந்த ட்ரேடு பற்றியே மனுஷனை உருட்டி விட்டு மனுஷன் தைவானை பற்றியே வாயை திறக்க முடியாத மாதிரி திருப்பி அனுப்பிட்டார். இது தொடர்பாக பத்திரிகையாளர்கள் கேட்டப்போ ட்ரம்ப்புக்கு பல்ல கொண்டு போய் எங்கே வச்சுக்கிறதுன்னு தெரியல. அவர் இல்லை தைவானை பற்றி நாங்கள் எதுவும் பேசலை, அதுக்கு நேரம் இல்லை அப்படின்ட்டார். முக்கியமான பிரச்சனையான தைவான் பிரச்சனையை பற்றி பேசவே இல்லை அவங்க. இதெல்லாம் பத்தாது அப்படின்னு சீன அதிபர் ஜி ஜின்பிங் ட்ரம்ப்பை மண்டையை கழுவி ட்ரம்ப்புக்கிட்ட இருந்து கன்செஷன் வாங்கறதுலே குறியாக இருந்திருக்கிறாரு. ஆனால் அவர் போட்ட நாடகம் என்ன அப்படின்னா, ஏதோ ட்ரம்ப் தங்கிட்ட டிமாண்ட் பண்ணும்போது தான் இறங்கி போன மாதிரி இந்த 2-3 விஷயத்தில் ஒரு 1 இயருக்கு நான் உங்கள்கிட்ட சோயாபீன் வாங்குகிறேன் அப்படின்லாம் ரேர் எர்த் கொஞ்சம் கொடுக்குறேன் அப்படின்லாம் சொன்னார் இல்லையா. இந்த டீலெல்லாம் ட்ரம்ப் டிமாண்ட் பண்ணதுனால தான் இறங்கி போன மாதிரி ஒரு சீனை போட்டு ட்ரம்ப்புக்கிட்ட இருந்து ஒரு 10% கன்செஷனை வாங்கியிருக்கிறாரு சீன அதிபர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சீனாவுக்கு இது ஒன்றும் பெரிய மேட்ரு இல்லை. ஏன்னா ஏற்கனவே 57% இறக்குமதி வரி போட்டவர் 10% குறைச்சாலும் என்னத்தாயிரம் போகுது, 47க்கு தான் நிற்க போகுது. அதனால் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் நாட் ஹாப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பு பத்திரிகையாளர்கிட்ட மேலும் என்ன சொன்னார்னா, நானும் ஜி ஜின்பிங்கும் விரைவில் அமெரிக்காவில் சந்திப்போம். நான் வருகிற ஏப்ரல் மாதம் நான் சீனா செல்லலான் இருக்கிறேன். அதே போல் அவரையும் எங்களுடைய நாட்டுக்கு நாங்கள் இன்வைட் பண்ணியிருக்கிறோம், அவரும் வர்றேன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னாங்க. ஆனால் சீன அதிபர் தான் ப்ரெஸ்ஸை பார்க்காம போயிட்டாரா? சீனாவுடைய வெளியுறவுத்துறை பேச்சாளர் பேசும்போது இதை பற்றியெல்லாம் அவர் வாய் திறக்க மறுத்துட்டாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். ட்ரம்ப் இந்த மீட்டிங்க்கு போயிட்டு போன மச்சான் திரும்பி வந்தான் வெறுங்கையோட அப்படிங்கிற மாதிரி வெறுங்கையத்தான் வீசிக்கிட்டு வந்தார் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படின்னாலுமே கூட தான் அப்படியே கைப்புள்ள மாதிரி ஊடு கட்டிக்கிட்டு தான் என்னமோ சாதிச்சுட்டு வந்துட்டதை போல கேமரா முன்னாடி டான்ஸ் ஆடினார் ட்ரம்ப்பு. இதில் ராஜதந்திர வல்லுநர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது அட்வான்டேஜ் இந்தியா அப்படிங்கிறாங்க. ஏன்னா மீண்டும் ஒரு முறை ட்ரம்ப்பை நம்ப முடியாது அப்படிங்கிறதை ஜி ஜின்பிங் உணர்ந்திருக்கிறாரு. இப்படி இருக்கிற அமெரிக்காவை நம்புவதை விட இந்தியா ஃபார் பெட்டர் அப்படின்னு சீன அதிகாரிகள் இப்பொழுது சொல்வதாக செய்திகள் வெளியாகி இருக்குது. இந்தியாவாக இருந்தால் இப்படி எடுத்தோம் கவுத்தோன்னு எதுவும் பண்ண மாட்டாங்க. அட்லீஸ்ட் அவங்க ஒரு பேச்சுவார்த்தையில் ஒரு நியாயத்தை எதிர்பார்க்க முடியும், ஒரு நடுநிலையை நாம் எதிர்பார்க்க முடியும். ஆனால் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கேமரா முன்னாடி சீன் போடுறத தவிர வேறு உலகமே அவருக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக வந்திருக்குதுங்கிறாங்க. அடுத்ததாக சீன அதிபர் ஜி ஜின்பிங் மீட்டிங்லேருந்து வெளியில் வந்த உடனேயே இன்னொரு விஷயமும் ராஜதந்திர வல்லுநர்களால் பேசப்பட்டிருக்குது. அது என்ன அப்படின்னா, ட்ரம்ப்பு சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை நேரில் சந்தித்த மீட்டிங்கே ஒரு அட்டர் வேஸ்ட்டு. இதில் அவர் ஜி ஜின்பிங்கை மேலும் கடுப்பேற்றி இருக்கிறாரு. இதனால்
சீனா பிரிக்ஸ் அமைப்பை மேலும் தூக்கி பிடிக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பிரிக்ஸ் அமைப்பில் இருக்கிற முக்கியமான நாடுகளான பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா, இது மட்டும் இல்லாம இப்பொழுது சவுதி அரேபியா, இந்தோனேஷியா எல்லாம் சேர்ந்திருக்குது இல்லையா. அந்த பிரிக்ஸ் அமைப்பில் இருக்கிற இந்த முக்கியமான நாடுகளின் மீது தான் இந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடுமையான இறக்குமதி வரியை விதிச்சிருக்கிறாரு அப்படின்னும், அதனால பிரிக்ஸ் அமைப்பை சேர்ந்த தலைவர்கள் எல்லாம் நமக்குள்ள, அதாவது பிரிக்ஸ் அமைப்புக்குள்ள நாம் அதிகப்படியாக ட்ரேடு பண்ணணும் அப்படின்னு முடிவு செய்து அதை ஏற்கனவே அதை செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் நாம் யூஎஸ் டாலரில் டீல் பண்ணவே கூடாது, இனிமேல் நாம் நம்முடைய கரன்சியில் டீல் பண்ணலாம் அல்லது சீனாவுடைய கரன்சியில் டீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு செய்திருந்தாங்க. அந்த முடிவுக்கு இப்பொழுது மேலும் பலம் கூட்டியிருக்கிறாரு ட்ரம்ப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு மனுஷன் ஜி ஜின்பிங்கை கடுப்பேற்றிட்டு வந்திருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. ஜி ஜின்பிங்கை நல்ல ஊமை குத்து கொடுத்து அனுப்பியிருக்கிறாரு மனுஷன். வெளியில் வந்த ட்ரம்ப் எனக்கு ஒன்றும் அடிபடலை அப்படின்னு மீசையில் மண்ணோட்டாத கதையாக சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறார். நண்பர்களே, மொத்தத்தில் நேற்று நடந்த அமெரிக்க அதிபருக்கும் ஜி ஜின்பிங்குமான சந்திப்பில் உண்மையில் அங்கே மண்ணை கவுனது ட்ரம்ப் தான், அமெரிக்கா தான் அப்படிங்கிறதான் உண்மை. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேன். கைஸ், பாய் பாய்.